ஹே காலிஸ், இன்னைக்கு நான் ஹாண்டிங் ஆடலினோட சாப்டர் 9 கதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். லாஸ்டா நம்ம எங்க விட்டோம்? ஆடி ஆர்ச்சா அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெண்டு பேருமே ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சன் ரூம்ல. அப்போ சடனா யாரோ கதவையே உடைக்கிற மாதிரி டொம்மு டம்முன்னு கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு ஆர்ச் உடனே ஆடிய பார்த்து, நீ இங்கேயே இரு, என் கூட வராத, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துட்டு வெளியே போனா. அந்த கன்னை பார்த்த அந்த செகண்ட் ஆடி எந்த அளவுக்கு ரொமான்டிக் ஃபீல்ல இருந்தாலும் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிட்டா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைம் போயிட்டே இருக்கு. ஆனா ஆர்ச் திரும்ப வந்த மாதிரி இல்ல. ஆடியால வெயிட் பண்ண முடியாம ஸ்லோவா வெளியே நடந்து போறா. போய் பார்த்தா அந்த இடத்துல ஆர்ச்சோட கார் இருக்கு. ஆனா ஆர்ச்ச காணும். கீழே பார்த்தா தரையில ஒரு ரெட் ரோஸ் இருக்கு. அவ்வளோ ரத்தம் இருக்கு அந்த ரோஸ் மேல. உடனே ஆடி போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறா. எடுத்து பார்த்தா ஸ்டாக்கர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. போலீஸும் வராங்க. வால்டர் ஷெரீஃப் வந்து ஆடிய கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவனோட நேம் என்ன, நீங்க எவ்வளவு நாளா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆடி அவன் நேம் ஆர்ச் டலவேரான்னு சொன்ன உடனே, என்னது ஆர்ச் டலவேராவா? அவன் என்ன மாதிரி ஆளுன்னு தெரியுமா அவனுக்கு? அவன் ஃபேமிலியே ஒரு கிரிமினல் ஃபேமிலி. ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் குடும்பமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஆல்ரெடி எக்ஸ் வைஃப் இருக்காங்க. அவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் இவன் பண்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் அந்த கேஸ் நிக்கவே இல்ல. இதெல்லாம் கேட்ட உடனே ஆட்லின் ஒரு பக்கம் ஸ்டாக்கர், இன்னொரு பக்கம் இந்த கிரிமினல் ஃபேமிலி. நான் என்னதான் பண்ண போறேன், நான் மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனையில போய் மாட்டிக்கிறேன், இந்த மாதிரி யோசிச்சுட்டு தலைமையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்ட்டு சொல்லலாம். அடுத்து ஆர்ச்சுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க சாப்டர் 9 போகலாம். யாரெல்லாம் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இப்போ சாப்டர் 9 போகலாம். சாப்டர் 9 தி ஷேடோஸ். நான் ஆல்ரெடி பல பேரை கொலை பண்ணிருக்கேன், அதுவும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம. யார வேணும்னாலும் கொலை பண்ணலான்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அரக்கத்தனமா அப்பாவி மக்களை கொல்றானுங்கள, அவங்களதான். அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைங்களெல்லாம் அபியூஸ் பண்றானுங்கள, அவங்களாம் தான் என்னோட டார்கெட். ஆனா இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ணவே இல்லை. அது என்ன தெரியுமா? ஜெல்லசினால ஒருத்தனை கொலை பண்றது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஆர்ச்சிபால்ட் டலவேரா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஆளையே கிஸ் பண்ணிட்டு என்னென்ன வேலை எல்லாம் பார்த்திருப்பான். ஏன் ஆளையே பிளஷ் பண்ண வச்சிருக்கான். நான் பண்ண வேண்டிய வேலைடா அது, நீ யாரடா அதெல்லாம் பண்றதுக்கு? இதெல்லாம் பார்த்த அடுத்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு இவனோட சாவு என் கையில தான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்த உடனே என்னால என் கோவத்தெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்பவே கிளப்புக்குள்ள போய் அவனை புடிச்சு வெளியே இழுத்துட்டு வந்து அவனை போட்டு தள்ளிடலாம் போலதான் இருந்துச்சு. ஆனா என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என் ஆளை இன்னொருத்தன் ட்ரை பண்றத என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம ஆர்ச்சிபால்ட் ஒன்னும் நல்லவெல்லாம் கிடையாது. அவன் சரியான சைக்கோ. அவனோட எக்ஸ் வைஃப எத்தனை தடவை அடிச்சிருக்கான் தெரியுமா? அவங்க ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவனோட எக்ஸ் வைஃப அவன் நிம்மதியாவே விடல. இப்ப வரைக்குமே அவங்க சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல PTSD ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. லிட்ரலி அவங்களோட லைஃபையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் இந்த நாய். ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நைட் கிளப்ல ஜாலியா சுத்திட்டு டெய்லி ஒரு பொண்ணை பிக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இருக்கிறதுலே மோசமான விஷயம் இவன் பண்றது என்ன தெரியுமா? ரஃப் பிளேன்ற பேர்ல பிளஷர்ன்னு சொல்லிட்டு வயலன்ஸ காட்டிட்டு இருக்கான். அவன் கூட இருந்த பொண்ணுங்களாம் மூக்கு உடைஞ்சு வாயெல்லாம் கிழிக்கப்பட்ட நிலைமையில அந்த மாதிரி தான் வருவாங்க. இதெல்லாம் ரஃப் பிளே பிளஷர்னு சொல்லிட்டு இவன் இந்த அளவுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸா காட்டிட்டு இருக்கான். இவனை மாதிரி ஆள் சாகிறதுக்கு டிசர்வ்டா இல்லையான்ட்டு நீங்களே சொல்லுங்க. இவனை மாதிரி ஆளை கொல்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு நான் ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். இவனும் அவன் ஃபேமிலியும் எவ்வளவு கேடு கெட்டவங்க தெரியுமா? அவனுங்க ஒன்னும் பெரிய மாஃபியாலாம் கிடையாது, ஏதோ டம்மி பீஸ் தான் இவனுங்கெல்லாம். ஆனா சிட்டில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரெடேட்டர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் எறும்பு மாதிரி. அதனால தான் இவனுங்க மேலலாம் நான் பெருசா போக்கஸ் பண்ணவே இல்லை. இவனை விட மோசமான
கொடூரமான மாஃபியாங்கெல்லாம் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் தான் என்னோட டார்கெட்ஸா இருந்துச்சு. அதனாலதான் இவனை பெருசா கண்டுக்கல. ஆனா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனே வேற. ஆடி போலீஸ் கிட்ட போய் ஸ்டாக்கர் இந்த மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்கா. நான் எந்த அளவுக்கு எவிடன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணணும் அதெல்லாம் இப்போ யூஸே இல்லாத மாதிரி இருக்கு. டலவேரா ஃபேமிலிக்கு மட்டும் ஆடி இந்த ஆர்ச்சோட விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவளோட லைஃப் இப்போ டேஞ்சர்ல தான் இருக்கு. அவனுங்களுக்கு டவுட் மட்டும் வந்துச்சு, யாரா இருந்தாலும் யோசிக்காம போட்டு தள்ளிடுவானுங்க. சோ இன்னைக்கு எனக்கு முடிக்க வேண்டிய வேலை 2 இருக்கு. ஒன்னு, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கிறது. அதுக்கப்புறமா என்னோட மெயின் கோல், என்னோட காதலி என்னோட ஆடிய எனக்கு மட்டும்னு சொந்தமாக்கிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பேடோஃபைல் இருக்குல்ல, இந்த நெட்வொர்க்கையே மொத்தமா அழிக்கிறது. நான் என்னோட நெக்கெல்லாம் கிராக் பண்ணி ஃப்ரண்ட் டோர் கிட்ட போய் அவ்வளோ எனக்கு இருக்கிற மொத்த கோவத்தையும் அந்த டோர் மேல காட்டினேன். டம்மு 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 டம்முன்னு போட்டு அடிச்சேன். நான் அடிச்ச அந்த வேகத்துல கதவே உடைஞ்சிருக்கும் போல. அந்த அளவுக்கு என் கோவத்தை அந்த கதவு மேல காட்டினேன். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ஒரு லூசு பையன் இங்க வந்து கடைசியில ஒரு சாக்ஸ் மட்டும் போட்டு நேக்கடா இங்க இருந்து போனான். ஆடி அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. அதனாலதான் அப்போ அவனை போட்டு தள்ள. ஆனா அவனை நான் சும்மா எல்லாம் ஒன்னும் விடல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆடியவே அவன் அசிங்கமா திட்டிருப்பான். அதனாலதான் அவனோட நாக்கையே விட்டுட்டேன். ஆடிக்கு இது வரைக்கும் தெரியாது நான் அவனை டவுனை விட்டு தள்ளி வச்சிருக்கேன்ட்டு. அவன் நினைச்சாலுமே அவனால என்னோட ஆடிய கான்டாக்டே பண்ண முடியாது. யார பத்தி பேசுறான்னு தெரியுதா? சாப்டர் 1ல நம்ம பார்த்தோம்ல, டயா வந்து நம்ம ஆடிக்கு செட் பண்ணி கொடுத்தால கிரேசன், அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆர்ச் காணாம போன அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இருட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் ஆர்ச் மாதிரி ஆளு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்ட்டு. ஹீரோ மாதிரி வெளியே வருவான் டாம்ஸ் எல்லாம் சேவ் பண்றதுக்கு. ஊல்ஃப் மாதிரி நடிக்க ட்ரை பண்றான். ஆனா ரியாலிட்டியில அவன் ஒரு வீக்கான கோலத்தனமான ஒரு நரின்னு தான் சொல்லணும். கரெக்டா நான் எதிர்பார்த்த மாதிரி டோர் ஓபன் ஆகுது. அவன் கையில கன்னை வச்சுட்டு வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கத்துனான். வாடா ஆர்ச்சே அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே கொஞ்சம் தயங்கி நின்னான். அப்பதான் அவன் கண்ணுலயே நான் பயத்தை பார்த்தேன். நான் கொஞ்ச நேரத்துல நான் நினைச்ச மாதிரி ஓவர் கான்பிடன்ஸோட வெளியே வந்தான். அப்போதான் அவன் என்னோட முகத்தை பார்த்தான். நான் வாயில ஒரு ரெட் ரோஸ கடிச்சு சிரிச்சேன். அந்த டெவில் ஸ்மைல பார்த்தா அந்த டெவிலே கூட பயப்படும். அந்த மாதிரி ஒரு ஸ்மைலோட அவன் முன்னாடி வந்து நின்ன. நெக்ஸ்ட் செகண்ட்ல நான் மூவ் ஆயிட்டேன். அவன் கை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணி அவனோட வாயை கவர் பண்ணி நைஃப ஸ்பின் பண்ணி அவனோட வயிற்றுலயே குத்துன. சதக்கு சதக்குன்னு 2 ஸ்டாப் தான். ப்ரிசைஸா வைட்டல் ஆர்கன்ஸ்லாம் டச் பண்ற மாதிரி அப்படி குத்துன. அவன் ஷாக் ஆயிட்டான். கத்த ட்ரை பண்ணான். அப்படியே அவனை புஷ் பண்ணி ஓங்கி தலையிலே ஒரு பஞ்ச். 10 செகண்ட்ஸ்ல அவன் சோலி முடிஞ்சது. தரையில விழ போறப்போ அவனை கோட்டை பிடிச்சிட்டேன். அன்கான்சியஸ் ஆயிட்டான். அவ்வளோ பிளட் ஃப்ளோ. இந்த ரோஸ் என்னோட செல்லத்துக்காக எடுத்துட்டு வந்தது. அதை விட ஸ்பெஷலா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட பிளட்லயே அந்த ரோஸை ட்ரிப் பண்ணி ஃப்ரண்ட் டோர் முன்னாடி வச்சுட்டு கிளம்பிட்டேன். என்னோட லிட்டில் மவுஸ்க்கு இது புரியும். வேற ஒருத்தன் என் ஆளை டச் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு. நான் த்ரெட் மட்டும் பண்ணல, நான் சொன்னதை நான் பண்ணி காட்டுவேன்னு அவளுக்கு காட்டணும்ல, அதான். அதுக்கப்புறம் அவனோட பாடி எடுத்து காட்டுக்குள்ள நடந்து போனேன். அங்க என்னோட மஸ்டாங் ரெடியா இருந்துச்சு. போலீஸ் வரும்போது லேட் ஆயிடும். இவனோட ரத்தம் எல்லாம் டயர் மார்க்ஸ் வரைக்கும் லீட் பண்ணும். காரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆனா அது கொஞ்ச நேரத்துல கோல்ட் ஆயிடும். எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன். போலீஸ்க்கு க்ளூவே கிடைக்காது. ஆர்ச் ஃபேமிலிக்கு அவங்க எனிமீஸ் தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. கரெக்ட் தான், நானுமே அவங்களோட எனிமி தான். ஆனா நான் யாருன்ட்டு அவங்க கழுத்துல கத்தி வச்சு அவங்க முன்னாடி நிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நான் யாருன்ட்டு தெரியாது. டேய் என்னை விடுடா, நீ யார்கிட்ட விளையாடுறன்னு தெரியுமா? நான் யாரு, என்னோட ஃபேமிலி யாருன்னு உனக்கு ஏதாவது ஐடியாவாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருந்தான். இப்ப நீ வாயை மட்டும் மூடலன்னு வையேன், இன்னும் 2 செகண்ட்ல உன்னோட வாய் ஃபுல்லா ஸ்டேபிள் பண்ணி மூடிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவன் ஹயனா மாதிரி சிரிச்சான். நான் ஸ்ட்ரைட்டா டர்ன் பண்ணி ஸ்டியரிங் கண்ட்ரோல் விடாம அவன் மூஞ்சிலே ஓங்கி ஒண்ணு கொடுத்தேன். பா, வாயிலேந்து என்னடா ரத்தம் கொலை மாதிரி ஓடுது. இப்பதாண்டா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. பா, எவ்வளவு அழகா ஆக்கியிருக்கேன் பாத்தியா உன்ன. என் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தம்பி உனக்கு ரியல் டார்ச்சரே இருக்கு. என் ஆளையே டச் பண்ணிட்டல நீ, அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன இருக்குன்ட்டு உனக்கு தெரியணும். டிரைவ் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் எந்திரிச்சிட்டான். அவன் வயிற்றுல இருந்த அந்த கத்தி குத்து காயத்து மேல ஷர்ட்டை வச்சு டைட்டா கட்டி இருந்தேன். கை கால் எல்லாத்தையுமே டை பண்ணி
பண்ணிட்டேன். அவன் எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு பர்சன் கூட சான்ஸஸே கிடையாது. இதுலலாம் எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா? பா, இவன் எந்திரிச்சதுல இருந்து நான் ஸ்டாப்பா லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். அப்படி மிரட்டுறாரு சார். ஆனா அதெல்லாம் என்கிட்ட நடக்குமா? ஆனா அவன் ஆடி பத்தி பேச ஸ்டார்ட் பண்ண உடனே என்னோட பிளட் எல்லாம் பாயில் ஆகுது. டேய், ஒரு பொண்ணுக்காகவாடா இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ற? அவளை மாதிரி பொண்ணுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன்டா இந்த மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ற அப்படின்ட்டு ஆடிய பத்தி இன்னுமே தப்பா பேசிட்டு இருந்தான். அந்த செகண்ட்ல தான் நான் முடிவு பண்ணேன், இவனை ஈஸியாலாம் கொல்லக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா இவனை வலிக்க சாகடிக்கணும்னு சொல்லிட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆளையே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி பேசினது மட்டும் இல்லாம அவ ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆடி மாதிரி ஒருத்தி இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவ மட்டும்தான். அவள மாதிரி இன்னொருத்திய என்னால பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. கண்டிப்பா என்னால பார்க்க முடியாது. நான் வேர் ஹவுஸ்க்கு வந்தேன். இது ஒரு பழைய ஃபேக்டரி, சீப்பா தான் வாங்கினேன். ஆனா இப்போ இது ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டேன். மெயின் ஃப்ளோர்ல தான் என்னோட லிவிங் ஸ்பேஸ். செம்ம ஹை செக்யூரிட்டி இருக்கும், ஒரு எறும்பு கூட உள்ள நுழைய முடியாது. செகண்ட் ஃப்ளோர்ல என்னோட ஒர்க் இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ், இல்லீகல் டெக் எல்லாமே இருக்கும். பேஸ்மெண்ட்ல தான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்றது இது எல்லாமே பண்ணுவேன். அண்டர் கிரவுண்ட் கராஜ் டைரக்டா பேஸ்மெண்ட்க்கு தான் வரும். பாடிய கேரி பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி. கராஜ க்ளோஸ் பண்ணிட்டு கார் ஆஃப் பண்ணிட்டு நான் திரும்பி பார்த்தேன். யூஸ்வலி நான் கிட்னாப் பண்றப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பேன், ட்ரங்க் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஆனா இவனை எடுத்துட்டு வரப்போ ரொம்பவே பதட்டத்திலயும் சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். கார் ஃபுல்லா பிளட்டா இருக்கு. என்னோட கிளீனிங் க்ரூக்கு எக்ஸ்ட்ராவா கேஷ் கொடுக்கணும். ஆனா அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. கேட்டா என்ன நடக்கும்ட்டு அவங்களுக்கே தெரியும். வெளிய வாடா அப்படின்னு சொல்லி இழுத்த அவனா வெளிய வரமாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சான். அவனோட காலரை பிடிச்சி தரன்னு தரையிலே இழுத்துட்டு போனேன். சர்ஜிக்கல் டேபிள் மேல எடுத்து வச்சு ரோப்ஸ் எல்லாம் எடுத்து கழட்டிட்டு ஸ்ட்ராப்ஸ் வச்சு கட்டி போட்டேன். அவன் பக்கத்துல பெர்னாண்டோ பாடி இருந்துச்சு. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டான். என்னடா இது அப்படின்ட்டு ஆர்ச் பயத்தோட கேட்டான். ரெண்டு பேரையும் சேம் டைம்ல டிஸ்போஸ் பண்ணா ரொம்பவே ஈஸியா வேலை முடிஞ்சிடும்ல அப்படின்னு நான் சொன்னேன். அவன் டீல் போட ட்ரை பண்ணான். ஃபேமிலி மேட்டர் தானே, நம்ம பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அப்படின்னு அவன் சொன்னான். டே, எனக்கு உன் ஃபேமிலிலாம் இப்போ வரைக்குமே எனிமிலாம் கிடையாதுடா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் ஷாக் ஆகி, அப்போ எதுக்குடா இப்பெல்லாம் பண்ற, என்ன தாண்டா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னோட ஸ்கார் ஃபேஸ கிட்ட எடுத்துட்டு அவன் கிட்ட க்ளோஸா போய், ஏன்னா எனக்கு அவ வேணும், உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆடி, நான் அவளை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு நான் தான் எல்லான்ட்டு ஆகணும்னு நினைச்சேன். அவளோட தாட், அவளோட பிரீத் எல்லாமே நானா தான் இருக்கணும்னு நினைச்சேன். அவ ஃபர்ஸ்ட் பயப்படுவா, அதுக்கப்புறம் அவளோட பயம்தான் அவளை என்கிட்ட இன்னும் கிட்ட கொண்டு வரும். அதுக்கப்புறம் அவளை கம்ப்ளீட்டா எனக்கு சொந்தமாக்கிடுவேன். சைட்ல இருந்த டூல்ஸ்ல நான் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தேன். டார்ச்சருக்கு இது ஸ்பெஷலா யூஸ் பண்றது. அவன் பார்த்த உடனே அவன் கண்ணுல அவ்வளவு பயம் தெரிஞ்சது. இத நான் யூஸ் பண்ணவே இல்ல, இப்போ ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிச்சேன். ப்ரோ ப்ளீஸ், அந்த பொண்ணு கொஞ்சம் கூட வர்த்தே இல்ல, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்ல, நான் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஓங்கி அவன் வயிற்றுலயே குத்துனேன். அவன் ஷாக் ஆகி கதறான் வழியில. அவ கிட்ட யாரு நெருங்கணும்னு நினைச்சாலும் இதுதான் உங்களுக்கு முடிவு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நீ சரியான பைத்தியக்காரன்டா அப்படின்னு அவன் சொன்னான். குத்தின ஸ்க்ரூ டிரைவரை பொறுமையா வெளியே எடுத்தேன். வழியில அப்படி துடிச்சான். என் மைண்ட் ஃபுல்லா அவன் கிட்ட நெருங்கினது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது, கிஸ் பண்ணது, இதுவேதான் வந்துட்டு இருந்துச்சு. அவனை போட்டு சதக்குன்னு குத்தின. அதுக்கப்புறமா ஒரு டீப் பிரெத் எடுத்தேன். இன்னும் நான் காம் ஆகணும். அவளுக்கு இன்னும் நான் யாருன்ட்டு தெரியாது, ஆனா சீக்கிரமா தெரிய வரும். எவ்வளவு பொண்ணுங்களை நீ இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கொஞ்சம் பேரை தான் அப்படின்னு அவன் சொன்னான். அவனோட எக்ஸ் வைஃபை பத்தி டீட்டெயில்டா சொன்னேன். கொஞ்சம் கூட ரெக்ரெட் பண்ணாம அவ தான் என்ன சீட் பண்ணிட்டு போனா அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணா. அப்பவே தெரிஞ்சிருச்சு இவன் எப்பேற்பட்ட கேடு கிட்டவன் சொல்லிட்டு. உனக்கு சான்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா ஆடியையும் இந்த மாதிரி தான் ஹர்ட் பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவ ரஃப் தான், அவெல்லாம் அவ்வளோ ஒர்த்லாம் இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே சீப்பா பேசினான். எனக்கு அப்படியே கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. ஆனா நீ இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணல கரெக்டா? அவளை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கலன்ட்டுலாம் சொல்ல முடியாது, சொல்ல போனா எனக்கு பிளான் இருந்துச்சு அப்படின்னு அவன் சொன்னான். பிளான் இருந்துச்சு உனக்கு? இத கேட்ட உடனே நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ அவன் அனுபவிக்க போறது அவன் செஞ்ச எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம்னு சொல்லிட்டு. இவனுக்கு தண்டனை
நான் தேடி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவனை பனிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. இந்த இடத்துல இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம அவள் சொல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.